இக்கியாவுக்கு போயிட்டு சாமான் வாங்க போகிறோம். அதனால் உடுப்பு மாற்றணும். இது இது ஓகேன்னு நினைக்கிறேன். நான் போட போகிறேன். ரெடி ஆகியாச்சு. இது வந்து ஷூ. இது வந்து ஸ்டொக்னு வைக்கிறேன். நாங்கள் இப்போ இக்கியாவுக்கு போயிட்டுருக்கோம். செம்ம டிராஃபிக் அவ்வளோன்னு இல்லை, ஆனால் நார்மல் டிராஃபிக் இருக்குது. ரவுண்டு போட்டதுனால ஹைவேக்கு போட போகிறோம். எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி தான் போகணும். இது வந்து சைப்ரஸ் மால். இது வந்து இக்கியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த மால் வந்து. நாங்கள் வந்து இக்கியாவுக்கு வந்தாச்சு. இது இக்கியோட ஃப்ரண்ட் சைட். நாங்கள் இப்போ உள்ளுக்க போக போகிறோம். இது வந்து முன்னுக்கு கேஷியருக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனை இருந்தனால கொஞ்சம் நாளைக்கு எடுத்தது. இது வந்து உள்ளுக்குள்ள நிறைய சாமான் இருக்குது. ஸ்டோர் மாதிரி, பெட்டு, எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அவ்வளோ சாமானும் இருக்குது. இது உள்ளுக்கே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு வேணும் சாப்பிடலாம். எங்களோட நிறைய பேர் வந்தாங்க, எங்களோட கூட ஆக்க வந்தாங்க. நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளாலேயே முன்னுக்காலேயே போனால் நிறைய சாமான் இருக்குது. கிச்சனுக்கு தேவையான சாமான், வீட்டுக்கு என்ன தேவையோ, பெட்ரூமுக்கு என்ன தேவையோ, கபர்ட்டு, கிச்சனுக்கு என்ன தேவையோ, சின்ன பிள்ளைகளோட சாமான் எல்லாமே வீட்டுக்கு தேவையான அவ்வளோ சாமானும் இருக்குது. இதில் எங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சாமானெல்லாம் இங்கே இருக்கும். நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான சாமான் வாங்கினாங்க. நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுக்கு நிறைய சாமான் தேவைப்படுச்சு. ஸோ அது வாங்கினா வந்து நாங்கள் அதுக்கு வந்து சாமான் வாங்கினாங்க. கிளாஸ், தண்ணி குடிக்கிற கிளாஸ், வைன் கிளாஸ், அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிற கப்பு, அப்புறம் பிளேட்டு, ஸ்பூன், அப்புறம் குக்கிங் போட்டு அப்படி நிறைய சாமான் வாங்கினாங்க. பிலோ, அப்புறம் பெட்ஷீட், பெட்டுக்கு போகிற பெட்ஷீட் எல்லாம் வாங்கினாங்க. அந்த சாமான் தான் இதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சுற்றிட்டு வேறு என்ன சாமான் வாங்கணும் தேவையான சாமானும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. நிறைய சாமான் இங்கே இருக்குது. கொஞ்சம் நிறைய சாமான் வாங்குற வழியாக தனியாக எல்லாம் என்னபடியாக எங்களோட இந்த அக்காவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் தானே அப்போ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சொல்லி அவங்களையும் வர சொல்லி ஹெல்ப்பு கூட்டிகிட்டு வந்தது. இது வந்து மெழுகுதிரி ஹேண்டில். இது டிஃப்ரெண்ட் ஹேண்டில் இருக்குது. நிறைய வாசமான நிறைய ஹேண்டில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட் இந்த ஸ்டோர். இப்போ பில் பே பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்கோம். கேஷியரில் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்தாச்சு, எல்லாம் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ காருக்குள்ளே தான் போடணும். காருக்கு பேக் பண்ணுறது தான் சரியான மாதிரி கஷ்டம். எங்களோட அண்ணன் கார் எடுத்துகிட்டு வராரு. அதுக்குள்ளே பேக் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், காருக்குள்ளே பேக் பண்ணுறது. அப்பா எல்லாம் காருக்கு பேக் பண்ணி முடிச்சாச்சு. நீ வீட்டை போக வேண்டியது, நீ நாளைக்கு காலமாக தான் எல்லாமே கீழே இறக்கணும். ஓகே, பாய், குட் நைட்.